முதல் அன்பியம் எங்களுக்கு படைப்புகள் கொடுத்துருக்காங்க. இந்த படைப்புகளை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றையும் படைச்சாரு. முதல் நாள்ல வெளிச்சத்தை படைச்சாரு. 2வது நாள் வானமும் நீரும் படைச்சாரு. 3வது நாள் நிலங்கள் மரங்கள் படைச்சாரு. 4வது நாள் சூரியன் சந்திரனை படைச்சாரு. 5வது நாள் பறவைகள், வானத்து பறவைகள், நீர் வாழும் மீன்கள் எல்லாம் படைச்சாரு. 6வது நாள் மனிதனை படைத்தாரு. ஆதாம் ஏவாளை படைத்தாரு. 7வது நாள் ஓய்வெடுத்தார். அதுக்கப்புறம் ஆதாம் ஏவாள் ஏதோன் தோட்டத்தில் அவர்களை வச்சிட்டு இருந்தாரு. ஆனா எல்லாத்தையும் சாப்பிடலாம், ஒரே ஒரு மரத்துல இருக்கிற பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு அவங்களுக்கு கட்டளை இட்டாரு. ஆனா ஏவாள் அந்த பழத்தை எடுத்து ஆதாம் கொடுக்கவோ ஆதாம் சாப்பிட்டாரு. சாப்பிட்ட பிறகு ஆண்டவர் கூப்பிடும் போது ஆதாம் கூப்பிடும் போது அவர் நான் நிர்வாணமா இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப நீ நிர்வாணமா இருக்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு ஏவாள் ஒரு கனி கொடுத்தாங்க, அதை சாப்பிட்டு எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் நான் சாப்பிட வேண்டாம்னு சொன்ன கனியை நீ சாப்பிட்டதுனால நீ பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு அவர் மேல் கோபம் பட்டு அவங்கள ஏதன் தோட்டத்துல இருந்து வெளியே அனுப்பிச்சிடுறாரு. நான் முதல் அன்பயத்துல இருந்து அமலோற்ப மாத அன்பயத்துல இருந்து பேசுறேன். இது நோவா பெட்டகம். நோவா மக்கள் பாவங்கள் பெருகி போயிருந்ததுனால என்ன பண்ணாரு, கடவுள் ஒரு நோவா குடும்பத்தை தேர்ந்தெடுத்தார். நோவா குடும்பத்துல அவருடைய புதல்வுகள் பேர் சேம், கார், எப்பத்து 3 புதல்வுகள் இருந்தாங்க. அவர் நோவா என்ன பண்ணாரு, அவங்களுக்காக ஒரு பெட்டகம் செய்ய சொன்னார். பெட்டகம் 100 முழம் நீளமும் 50 முழம் அகலமும் 30 முழம் உயரமும் இருந்தது. அது என்ன பண்ணாரு, 2 ஜோடிகளாக காட்டு விலங்குகள், பறவைகள் 2 ஜோடிகளாக என்ன பண்ணாரு, அத அவங்க எல்லாத்தையும் அந்த இதுல பெட்டகத்துல கீழ்த்தளம் மேல் தளம் என்று 3 தளங்கள் அமைக்க சொன்னார். அமைச்சிட்டு அந்த காட்டு பறவைகள், விலங்குகள் எல்லாமே என்னத்துக்கு ஜோடி அது எல்லாத்தையுமே போக சொன்னார். எல்லாமே போயாச்சு. அதுக்கப்புறம் நோவாவுடைய குடும்பமும் அதுல போயிடுச்சு. அதுக்கப்புறம் கடவுள் 7 நாளுக்கு அப்புறம் மழை வர ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, 40 நாள் இரவும் பகல மழை வர ஆரம்பிச்சது. அந்த மழை பெருக்க என்ன ஆச்சு, வெள்ளப்பெருக்கு அதிகமானதுனால இந்த நோவா பெட்டகம் அராத்து மலையை போய் சேர்ந்தது. அந்த அராத்து மலையில இருந்து அவர் என்ன பண்றாரு, நோவா ஒரு காகத்தை அனுப்புறாரு. அதுக்கப்புறம் காகம் திரும்பி வரல. மறுபடியும் ஒரு புறாவை அனுப்புறாரு. அந்த புறாவும் திரும்பி வரல. மறுபடியும் இன்னொரு புறாவை அனுப்பும்போது அது ஒளிய மர இலைய கிள்ளி எடுத்துன்னு வந்தது. அப்புறம் வெள்ளப்பெருக்கு குறைந்தது. அப்போ கடவுள் நான் நோவோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். இனிமேல் மண் இருக்கிற உயிரினங்களையும் உங்களே நான் அழைக்க மாட்டேன், அதுக்கு அடையாளமாக நான் வானவில்லை வைத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு கடவுள் நம்மளோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். நாமும் இயற்கை வளங்களை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். இது பாபேல் கோபுரம். சினாய் நாட்டின் கிழக்கத்திய மக்கள் ஒன்று கூடி இந்த சமவெளியிலே கட்டப்பட்டதுதான் இந்த பாபேல் கோபுரம். ஆண்டவர் இருந்த காலகட்டத்திலே மக்கள் தங்களைத்தானே நிரூபிக்கிறதுக்காக, தங்களுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்காக கட்டப்பட்டதுதான் இந்த பாபேல் கோபுரம். ஆண்டவருடைய விருப்பம் இல்லாமல் ஆண்டவர் சென்று பார்க்கணும் அப்படின்றதுக்கு வானலாகிய அளவுல உயர்த்தி கட்டப்பட்ட கோபுரம் இது. அந்த சமயம் அந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அப்ப தங்களை தாமே நிலைநிறுத்துறதுக்காக இந்த சமவெளியிலே, இந்த சினாய் நாட்டில் சமவெளியில கட்டப்பட்ட கோபுரத்துல கண்டு ஆண்டவர் வானத்திலிருந்து இறங்கி கீழே இவங்களுக்குள்ள ஒரு மொழி, ஒரு குழப்பத்தை உண்டாக்கி இவங்களை பல்வேறு மொழிகள்ல இவங்களை பேச வச்சாரு. அதாவது செங்கல், அந்த கோபுரம் கட்டுவதற்கு தேவையான செங்கலை கேட்டா இவங்க வேற ஒரு பொருளை கொடுக்கறதும், வேற ஒரு பொருள் கேட்டா செங்கற்களை கொடுக்கறதும், இவங்களுக்கு ஒரு மொழி குழப்பத்தை இவங்களுக்குள்ள உருவாக்குனார் ஆண்டவர். இதனால மக்கள் பல்வேறு இடங்கள்ல சிதறி ஓடுனாங்க. பல்வேறு மொழிகள்லயும் பேச ஆரம்பிச்சாங்க. முன்னாடி உலகத்துல ஒரே மொழியா இருந்தது. பல்வேறு மொழிகள்லயும் பல்வேறு இடங்கள்லயுமே மக்கள் சிதறுண்டு ஆண்டவர் ஓட செய்தார். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஆண்டவருடைய முழு விருப்பம் இல்லாமல் நம்ம கட்டப்படக்கூடிய செய்யக்கூடிய ஒரு செயல் எதுவுமே முழுமை அடையாது, அது நிறைவடையாது என்பது இந்த கோபுரத்தின் மூலமா நம்மளுக்கு தெரியுது. சோ இந்த கோபுரம் பாபேல் கோபுரம் முழுமையா கட்டப்படவில்லை. இது சினாய் நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு கோபுரம் ஆனது. நன்றி. படைப்புகள் அனைத்தையும் நாம் அன்பு செய்ய வேண்டும் என்று பிரான்சிஸ் கூறுகின்றார். திருப்பாடல்களில் 8, ஆண்டவரே எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது.
உமது மாட்சி வானகங்களுக்கும் மேலாக உயர்ந்துள்ளது. தேசிய திருத்தல பேராலயத்தின் சார்பாக இந்த யூடியூப் சேனல்ல உங்க எல்லாரையும் பார்க்கறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள்ல வந்துட்டு பைபிள் எக்ஸிபிஷன் திருவிவிலிய காட்சி இங்க நடந்துட்டு இருக்கு. இந்த காட்சியில வந்துட்டு நாங்க பேட்ரியாக் அவென்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூதாதையர்களினுடைய பற்றி பல ஏற்பாட்டுல பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்களினத்தார் எப்படி தங்கள் பயணத்தை மேற்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய திருவிவிலிய காட்சியிலிருந்து நம்ம பார்க்க போறோம். முதலில் வந்துட்டு நம்ம பார்க்க போறது வந்துட்டு சாரா நமது ஆபிரகாமினுடைய கூடாரம். இதுல வந்து சாராவும் ஆபிரகாமும் வாழ்ந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அவர்கள் வாழ்ந்தது வந்து பார்க்கிறோம் இந்த கூடாரத்தில் உட்புற மற்றும் அவர்கள் வெளிப்புறத்திலும் இந்த போர்வைகளை போற்றி அல்லது அது நமது எல்லா சூழ்நிலைக்கும் ஏற்றவாறு அந்த கூடாரத்தை அவர்கள் அமைத்தார்கள். காற்று என்ன சூழ்நிலை இருந்தாலும் அவர்கள் அந்த கூடாரத்தில் அவர்கள் பயணித்ததை நாம் பார்க்க முடிகிறது. இது ஆபிரகாமின் கூடாரம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது வந்து நம்பிக்கையின் தந்தையாகிய ஆபிரகாமினுடைய நிகழ்வை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்பிக்கையை ஆபிரகாமுக்கு சோதிப்பதற்காக அவர் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை முறையா மலையில் பலியிடுவதற்காக அவர் ஏற்படுத்தினார். அதன் பொழுது அவர் நம்பிக்கை நிமித்தமாக கடவுள் மீது அந்த நம்பிக்கையினால் தான் ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்கை பலியிட அவர் கொண்டு வந்தார். ஆனால் கடவுள் இறுதியாக அவருக்கு சொன்னது, உன் நம்பிக்கையை நான் சோதிப்பதற்காகவே இவ்வாறு செய்தேன் என்று சொன்னார். இறுதியிலே செம்மறி ஆடை பலியாக முறைய மலையில் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது யாக்கோப்பினுடைய கனவு. யாக்கோப்பினுடைய கனவு எவ்வாறு நடைபெறுகிறது என்றால், அவர் ஒரு நாள் உறங்கி கொண்டிருக்கிறார். அப்பொழுது இறைவன் அவருக்கு காட்சி அளிக்கிறார். என்னவென்றால், விண்ணகத்திலே நான் இருக்கிறேன், மாறாக மேல் வானதூதர்கள் மேலும் கீழுமாக அவர்கள் வருகிறார்கள். இது விண்ணகத்துக்கும் மன்னகத்திற்கும் ஒரு இணைப்பாலமாக இந்த பயணம் இருக்கிறது என்பதனை ஏற்படுத்தி காட்டியிருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது இஸ்ரேலுடைய 12 குலங்கள். இந்த இஸ்ரேலுடைய 12 குலங்கள் வந்துட்டு இதனுடைய வழிமரபினரை குறிக்கின்றது. 12 குலங்கள் இருக்கிறார்கள். இது சிமியோன், தானின், யூதா, ரூபன், நபத்தலி, தாதத், ஆசிர், இப்ராஹிம், ஈசாக்கர், மனாசே மற்றும் செபலேன் என்கிற இந்த 12 குலங்களை குறிக்கின்றது. இதன் ஒரு குலம் தான் யோசேப்பு என்பதை நான் பார்க்க முடிகிறது. யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு அவர் எடுத்துக்காட்டான ஒரு சகோதரராக அவர்கள் விளங்குகிறார். ஆனால் பொறாமையின் நிமித்தமாக அவர் பாலைவனத்தில் அவர் தன்னுடைய சகோதரர்கள் மூலமாக அவர் பாம்பின் பொந்தில், அதாவது பாம்பின் இருக்கிற அந்த குழியிலே அவர் தள்ளப்படுகிறார். அவர் ஏன் தள்ளப்படுகிறார் என்றால், அந்த பொறாமை நிமித்தம் அவர் தந்தை அவருக்கு ஒரு உடையினை கொடுக்கிறார். அது மிக பிரம்மாண்டமான ஒரு உடை. அந்த உடையை அவனுக்கு மட்டும் கொடுக்கிறார், யோசேப்புக்கு மட்டும் கொடுக்கிறார் என்கிற அந்த பொறாமையின் நிமித்தமால் அவர் தள்ளிவிடப்படுகிறார். இறுதியாக ரூபன் என்கிற யோசேப்பினுடைய ஒரு சகோதரர் அவரை மீட்டெடுத்து அவரை இஸ்மாயில் என்கிற பாலைவனத்தில் செல்லுகிறவர்களுக்கு, இஸ்மாயில் இனத்தாருக்கு அவர் விற்கப்படுகிறார். விற்றப்பட்ட பின்பு இறுதியாக அவர் அந்த அரசவையில் சென்ற பொழுது அந்த இஸ்மாயில் நாட்டினுடைய அந்த அரசி இருக்கும் மற்றும் இவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு அல்லது வேறு சில கருத்து வேறுபாடுகள் நடைபெறுகிறது. அது நிமித்தமாக அவர் சிறையிலே அடைக்கப்படுகிறார். இறுதியாக அவர் செய்தது நல்லதென்று அவர் உணர்ந்ததால் இறுதியில் அவரை இஸ்மாயில் நாட்டு அல்லது இஸ்மாயில் வழிமரபினர்களுக்கு அவர் ஆளுநராக உயர்த்தப்படுகிறார். இதுவே இறுதியாக நடைபெறுகிற இந்த திரு நிகழ்வு. இது உங்கள் அனைவருக்கும் புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தேங்க்யூ. ஜோன் 5, 6 நாங்க வந்து விடுதலை சதுக்கத்தை பத்தி இதுல செஞ்சிருக்கிறோம். இதுல வந்து மோயிசன் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல எரிய முட்புதரை பார்த்ததுல இருந்து அதுக்கப்புறம் மோயிசன் வந்து இஸ்ராயல் மக்களை காப்பாற்றுறது வரைக்கும் ஃபுல்லாவே இதுல அடங்கும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா மோயிசன் வந்து எரிய முட்புதர் அங்க இருக்குது. அவர் எரிய முட்புதரை பாக்குறாரு, அதை ஆச்சரியமா பாக்குறாரு. அப்புறம் அதுல இருந்து கடவுள் அவர்கிட்ட மோயிசன்ட்ட பேசுறாரு. அதுக்கப்புறம் மோயிசன் வந்துட்டு இஸ்ராயல் மக்களை காப்பாற்றுறதுக்கு போறாரு. அங்க எகிப்து மக்களுக்கு 10 துன்பங்களை கொடுத்து மோயிசன் வந்து இஸ்ராயல் மக்களை காப்பாத்தி வராரு. அப்புறம் மோயிசன் வந்துட்டு காப்பாத்திட்டு வரும்போது அங்க செங்கடலை வந்து 2ஆ பிரிச்சு செங்கடலை வழியா மக்களை காப்பாத்தி கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு மக்கள் வந்துட்டு அந்த பாலைவனத்துக்கு வந்து சேர்றாங்க. பாலைவனத்துல வந்து 40 வருஷம் வாழ்றாங்க. அந்த 40 வருஷம்
நாங்க இங்க வச்சிருக்கிறோம். இதுல வந்து இது வந்து உடன்படிக்கை பேழை. இது அந்த உடன்படிக்கை பேழைக்குள்ளார வந்துட்டு மண்ணா இருக்குது, அப்புறம் ஆரோன் கோல் இருக்குது, அதுக்கப்புறம் மோசனுடைய 10 கட்டளை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து பொன் கன்று குட்டி. இது மோயிசர் வந்து இஸ்ராயல் கடவுளோட சீனாய் மலையில இருந்த போது அவங்க வந்து மோயிசர் வார்த்தை டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கன்று குட்டியை தங்கத்தெல்லாம் போட்டு எரிச்சு அதுல இருந்து வந்து தங்க கன்று குட்டியை வழிபட்டு நாங்க வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் அது வந்து மோயிசன் வந்துட்டு சீனாய் மலையில இருந்து 10 கட்டளை கொண்டு வந்ததை வச்சிருக்கிறோம். மோயிசன் வந்துட்டு பாறை அடிச்சு பாறையில இருந்து தண்ணி வந்து மக்களுக்கு தண்ணி கொடுக்கிறாரு. இதெல்லாம் வந்து மண்ணா பொழிந்த இடம். இது வந்து இஸ்ராயல் மக்களுடைய டென்ட். இது இவ்வாறு இத மாதிரி நாங்க செஞ்சு நாங்க வந்து ஜோன் 5, 6 செஞ்சு இதை நாங்க இங்க பார்வைக்காக வச்சிருக்கிறோம். தேங்க்யூ. நம்பர் 8 பெரியநாயகி மாதா அன்பியம். நாங்க வந்து எருசலேம் ஆலயம், சாலமோனின் எருசலேம் ஆலயம் வந்து நாங்க மாதிரி மாடல் பண்ணிருக்கிறோம். தாவீதுடைய மகனாகிய சாலமோன் எழுப்பிய ஆலயம் 7 வருடங்களில் நாங்கள் வந்து கட்டப்பட்டிருக்கிறது. கடவுளின் வாக்கின்படி இஸ்ரேலை காப்பாற்றுவதற்காக சாலமோன் எழுப்பிய ஆலயம். ஜோன் நம்பர் 8 பெரியநாயகி மாதா அன்பியம். நான் வந்து ரூத் ஹார்வெஸ்ட் வந்து பண்ணிருக்கோம். ரூத் வந்து யாரு அப்படின்னா ஒரு மோவாவிய பெண், விதவை பெண்ணான ரூத். அவங்கள பத்தி தான் வந்துட்டு இந்த ஸ்டோரி. அவங்க வந்து ஹார்வெஸ்ட் எப்படி பண்ணாங்க, அவங்க எப்படி ரன் பண்ணாங்க அப்படின்னா, மோவாவிய பெண்ணான அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவருடைய கணவர் ஊரான யூதாவுக்கு வந்து மரபு வழியில யூதாவுக்கு வந்து அவங்க மாமியாருக்கு வந்துட்டு அவங்க உதவியா இருந்தாங்க. வயல் வெளியில இருக்கிற கோதுமை நெற்பயிரில கொண்டு போயிட்டு அவங்க மாமியார் கிட்ட கொடுத்து அதன் மூலமா அவங்க வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலத்துக்கு வந்து இடம் கொடுத்தவங்க யாரு அப்படின்னா போவாசு சொல்றவருடைய நிலம் தான். அவங்க நெற்கதிர்களை எங்க எடுத்தாங்க அப்படின்னா போவாசு இடத்துலதான் எடுத்தாங்க. போவாஸ் வந்து யாரு அப்படின்னா யூத மரபுல வந்தவரு, நெகோமிக்கு வந்துட்டு சொந்தக்காரரு. அவர் வந்துட்டு கேட்பாரு, இது மாதிரி வேலையாட்கள்கிட்ட கேட்பாரு, யாரு இந்த பெண்மணி, எங்க எடுக்கிறாங்க அப்படின்னு. அவருடைய வேலையாட்கள் அவங்களுடைய ஸ்டோரி எல்லாம் சொல்லுவாங்க. அவருடைய உண்மையையும் அவருடைய நேர்மையும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நெகோமி வந்து இவங்க 2 பேருக்கும் வந்துட்டு திருமணம் செஞ்சு வைப்பாங்க. போவாஸுக்கும் ரூத்துக்கும் திருமணம் செஞ்சு வைப்பாங்க. அவங்களோட மரபு வழி தான் வந்துட்டு, இவங்க யாரோட மரபு வழி அப்படின்னா ஜீசஸோடையும் தாவீதோடையும் கிராண்ட் மதர் தான் ரூத். ரோல் நம்பர் 8 பெரிய நாயகி அன்பியம். அன்பியம் 19. இங்க வந்து கோலியாத் தாவீது நாங்க வச்சிருக்கோம். கோலியாத் என்ற படை வீரன் வந்து மிகப்பெரிய மனிதன், 6 அடி உடைய அகலம், மிகுந்த பிரம்மாண்டமான உடல் தோற்றம் கொண்டவன், 57 கிலோ எடை கொண்ட வெண்கலத்தாலான ஒரு கலன் அவன் அறிந்து கொண்டு படைக்கிறான். நீங்க வந்து யார் வேணா என்கிட்ட போரிடலாம், நீங்க வந்து ஜெயிச்சிட்டீங்கன்னாக்கா நான் உன்னுடைய காலடியில விழுறேன், நீங்க ஜெயிச்சீங்கன்னாக்கா நான் உன் காலடியில அவன் சவால் விடுறான். அப்ப தாவீது வந்து இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்தவனை முன்னிட்டு நான் இந்த கல்லை எறிகிறேன்னு ஒரு சின்ன கல்லை தான் அவர் எறிகிறாரு. அந்த கல்லு வந்து கோலியாத்தின் உச்சி இந்த தலையில் பட்டு அவர் வந்து கீழே சாயிறாரு. அவர் சாயும் போது தாவீது வந்து அவர் தோள் மேல ஏறி அவரோட ஆயுதத்தை எடுத்து அவர் தலையை வெட்டுகிறார். இது வந்து கடவுளின் பெயரால் நம்ம எதை செய்தாலும் நம்ம வந்து அதை வந்து வெற்றி பெறலாம்ன்றத ஒரு உதாரணமா இதை வச்சுக்கோ நம்ம பைபிள்ல இருக்கிறது. ஜான் மரியவியானி 7th ஜோன். அன்பியம் வந்து 12, 13. காணிக்கை மாதா அன்பியம், நல்ல ஆலோசனை மாதா அன்பியம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் வந்து வாக்களிக்கப்பட்ட நிலம். அதுல நாங்க என்னது செஞ்சோம் அப்படின்னா தெபோராவினுடைய கூடாரம். தெபோராங்கிறவங்க யாரு அப்படின்னா ஒரு நீதி தலைவி. அந்த இஸ்ரேல் மக்களுக்கு நீதி வழங்குறதுல அவங்க ரொம்ப இதா இருந்தாங்க. பெண்களும் கடவுளுக்கு ஊழியம் செய்ய முடியும் அப்படிங்கறத கொண்டு வந்தவங்க அந்த தெபோரா, முதல் பெண்மணி. The second project is about Jericho walls of Jerusalem. God வந்து இந்த promised landக்குள்ள இஸ்ரேலைட்ஸை கொண்டு வரதுக்காக முதல் தடவை இந்த முதல் obstacle வந்து ஜெரிகோ வால். இந்த ஜெரிகோ வாலை தகர்த்து எப்படி அவங்க இந்த promised landக்குள்ள போறாங்கன்றதா இந்த ஸ்டோரி. சோ இந்த ஸ்டோரி மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எப்படி மக்கள் கடவுளுடைய வார்த்தையை நம்பினாங்க. They obeyed God's word and the faith they had in God. அதனால அவங்க உள்ள வரும்பொழுது 7 தடவை அவங்களால வர முடியல. பட் 7வது தடவை நீங்க போங்கன்னு கடவுள் சொன்னதுக்கு அப்புறமா 7 தடவை அவங்க அதை சுத்தி வந்து இந்த ட்ரம்பட்ஸ் எல்லாம் அவங்க வந்து ப்ளோ பண்ணதுக்கு அப்புறமா சிட்டிக்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறமா தான் இவ்வளவு பெரிய இந்த மதில் சுவர் வந்து இடிந்து விழுந்ததாக நம்மளுடைய பைபிள் வந்து சொல்றாங்க.
சாம்சன் அண்ட் பில்லர் மிராக்கிள். ஸோ இந்த ஒரு இன்சிடென்டோட ஐகானிக் என்னன்னா, சாம்சன் வாஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ஜட்ஜஸ் ஹூ கேம் பிஃபோர் கிங்ஸுக்கு முன்னாடி ஜட்ஜஸா இருக்கும் போது இவர் தான் லாஸ்ட் பீப்புளா இருந்தாங்க. ஸோ இவர் வந்து பாலஸ்தீனியர் பீப்புள் வந்து கடத்தி அவரை டெம்ப் பண்ணி அவரோட முடியை வெட்டிட்ட பிறகு ஹி லூஸ் ஆல் இஸ் பவர். ஸோ அப்படி அவர் எல்லாத்தையும் இழந்துட்ட பிறகு அவரோட பேஷன்ஸும் அவரோட பொறுமையும் அவரோட பிரேயரும் அவரோட ஜபமும் வந்து லைக் அவரை வந்து நல்லா அவர் ஊக்குவித்து அவர் கண்ணு போயிடும். அந்த கண்ணு போனாலும் சரி பிரேயர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா அவரோட பிரேயரை வந்து அந்த ஒரு ஸ்ட்ரென்த் மேல அவர் ஃபோக்கஸ் பண்ணி இந்த பில்லரை உடைப்பாரு. ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட் தான் திஸ் ஷோஸ் தட் இதில் நமக்கு என்ன தெரியும்னா, நம்ம பேஷண்டா பொறுமையா இருந்தா கடவுள் கொடுக்க வேண்டியதை கொடுப்பாரு அப்படின்னு நம்ம தோணும். புனித தோமையார் தேசிய திருத்தல பேராலய வளாகத்தில் விவிலிய கண்காட்சி மிகவும் சிறப்பாக. இந்த கண்காட்சியிலே பைபிள் டவுன் என்ற தலைப்பில் அனைத்து அன்பியங்களும் இணைந்து இந்த தயாரிப்பிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த வட்டம் 10 அன்பியங்கள் பனிமய மாதா அன்பியம் மற்றும் வில்லியனூர் மாதா அன்பியங்கள் தயாரித்த மீகாவின் நீதி சுவர், எரேமியாவின் உடைந்த பானை, தானியேலின் சிங்க குகை என்ற தலைப்புகளிலே விவிலியத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் காட்சிப்படுத்தியிருக்கின்றார்கள். வாருங்கள், கண்டு மகிழுங்கள், பிறருக்கும் இந்த செய்தியை சொல்லுங்கள். இதன் மூலமாக புனித தோமையார் தேசிய திருத்தல பேராலயத்தில் நடைபெறுகின்ற இந்த விவிலிய கண்காட்சியை பற்றி ஒரு தெளிவை பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி. இறைவாக்கினர் அரங்கம் அப்படிங்கறது அந்த தீம்ல நாங்க பேசிருக்கோம். இதுல எங்களுக்கு முதல்ல வர்றது மீகாவின் நீதி சுவர். ஆண்டவர் நம்மள வந்து நேர்மையோடவும் இரக்கத்தோடவும் தாட்சியோடவும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மள அழைச்சிருக்காரு. அதுதான் நம்மளுக்கு மீகாவின் நீதி சுவர் மூலமா தெரிஞ்சுக்க முடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறமா எரேமியாவின் உடைந்த பானை. எரேமியாவின் உடைந்த பானை ஒரு எச்சரிக்கையான விஷயத்த நமக்கு கொடுக்கறது. அதுல எப்படி அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்யறது எதிரே மக்கள் எல்லாமே. அப்படி இருக்கும்போது என்ன பாவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, பாகால வழிபடுறது, சொந்த பிள்ளையே நரபலி கொடுக்கிற விஷயங்கள், அதுக்கப்புறம் ஆலயத்தை தீட்டுப்படுறது, சொந்த வீட்டையே தீட்டுப்படுத்துறது பாவங்களால. இப்படி எல்லாம் வரும்போதுதான் என்ன மாதிரியான எச்சரிக்கை கடவுள் நமக்கு தராரு அப்படி அவங்களுக்கு தராருன்னா, பஞ்சத்தால் அழிப்பேன் அப்படிங்கிறாரு. சொந்த பிள்ளைகளுடைய சதையே நீங்க தின்றீங்க அப்படின்னு சொல்றாரு. நாட்டை வேற ஒரு அந்நியர்கள் கையில ஒப்படைப்பேன். அதுக்கப்புறம் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த புதைக்க கூட தோபேட்ல இடம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அந்த இதெல்லாம காட்டுறதுதான், அந்த மாதிரி எச்சரிக்கையை விடுக்கிறது தான் மீகாவின் எரேமியாவின் உடைந்த பானை. அதுக்கப்புறம் அந்த பானைய வந்து சிம்பலா தான் நமக்கு ஆண்டவர் காட்டுறாரு. ஒரு பானை எப்படி உடைஞ்சதுன்னா திரும்ப ஒட்ட முடியாதோ, அந்த மாதிரி இந்த இதையும் உடைஞ்ச விஷயங்களையும் சேர்க்க முடியாது அப்படிங்குது. கை ஏன் உடைஞ்சிருக்கு அப்படின்னா, ஆண்டவருடைய இதயத்தை அந்த அளவுக்கு பாவங்களால உடைய வச்சுறாங்க. அடுத்தது தானியேலின் சிங்க குகை. தானியேலை பத்தி நமக்கு தெரியும். தானியேல் வந்து ஆண்டவரை வழிபடுறாரு அப்படிங்கிறதுக்காக அந்த தாரிய மன்னன் அவரை வந்து கொண்டு போய், அவர் கூட இருக்கவங்க எல்லாம் அவரை வந்து ஆண்டவரை வழிபடுறது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொண்டு போய் சிங்க குகையில தள்ளுறாங்க. ஆனா அவரை வந்து ஆண்டவர் சிங்கங்களுடைய வாயை வந்து கட்டி போட்டு அவரை அந்த குகையில இருந்து அவரை காப்பாத்துறாரு. ஆண்டவரை நம்பினா நாம என்னைக்கும் கைவிடப்பட மாட்டோம். இது அன்பியம் 15-16 படைப்பு. இது எலியாவின் நெருப்பு. இந்த எலியா வந்து யாருன்னா ஒரு இறைவாக்கினர். அவர் ஆகாபு எசபேல் என்கின்ற அரசன் அரசிகளுக்கு சென்று அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கடவுளாகிய ஆண்டவரை மறந்து பாகால் தெய்வத்தை வணங்கி கொண்டிருப்பாங்க. அவங்க வணங்குறது மட்டும் பத்தாது, ஊர்ல இருக்கிற மக்களையும் பாகாலதான் வணங்கணும் அப்படின்னு சொல்லச்சுல இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு குழப்பம். ஆண்டவராகிய கடவுள் உண்மையானவரா இல்ல பாகால் தெய்வம் உண்மையானவரா? இதுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக எலியா என்ன பண்ணுவாருன்னா, ஒரு கான்டெஸ்ட் வைப்பார். என்னன்னா, கார்மேல் மலைக்கு எல்லா இஸ்ரேல் மக்களும் வரணும், அரசர் ஆகாபும் வரணும். அரசர் என்ன பண்ணணும்னா, அந்த பாகால் பொய்யுரைக்கும் அந்த மனுஷங்களை கூட்டிட்டு வாங்க, ஒரு பலிபீடம் அமைக்கணும், பலிபீடத்துல பலி பொருளை வைக்கணும். ஆனா நெருப்பு வைக்க கூடாது. அந்த நெருப்பு யாரிடம் இருந்து வர வேண்டும் என்றால் உண்மையான கடவுள் இருந்து வர வேணும். உன் கடவுள் உண்மையா இருந்தா நெருப்பு வரட்டும், இல்ல ஏன் கடவுள் உண்மையா இருந்தா நெருப்பு வரட்டும். இதுதான் வந்து அந்த போட்டி. கார்மேல் மலை சுத்தி வர இஸ்ரவேல் மக்கள், இந்த பாகால் வணங்கக்கூடிய பிரீஸ்ட் மொத்தம் 450 பேர். இந்த 450 பேரை நிப்பாங்க, அவங்க பாகால் தெய்வத்திற்காக நிப்பாங்க. ஆனா எலியா நம்ம ஆண்டவராகிய கடவுளுக்கு ஒத்த மனுஷனா நிப்பாரு.
அவர் சொல்வாரு, நீங்க நிறைய மெஜாரிட்டி நிறைய பேர் இருக்கீங்கப்பா, ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் இந்த எரிபலி ஆரம்பிங்க அப்படின்னாரு. அவங்க ஒரு பலிபீடத்தை அமைச்சு காளை மாடை வெட்டி அதோட மாமிசத்தை வச்சு பாகால் தெய்வத்தை வந்து கூப்பிடுவாங்க, வேண்டுவாங்க, கதறுவாங்க. ஆனா எந்த பதிலுமே அவங்களுக்கு வராது. மதியம் ஆயிரும், திருப்பியும் கூப்பிடுவாங்க, அழுவாங்க, கதறுவாங்க, கத்தியால உடம்ப கீறி ஆட்டம் ஆடி கடைசியில அவங்க வந்து உளரவே ஆரம்பிச்சிருவாங்க. ஈவினிங் ஆயிரும், மாலை ஆயிரும். இப்போ எலியா சொல்வாரு, இப்ப ஏன் டைம், நான் இப்ப கூப்பிடுறேன் பாருங்கன்ட்டு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, சிதைந்திருந்த அந்த பலிபீடத்திலிருந்து 12 கற்களை பொறுக்கி, இந்த 12 கற்கள் யாரை குறிக்கிறது என்றால் குலமூதாவர் 12 பேரை குறிக்கிறது. கற்களை வைத்து அதன் மேலே காளை மாட்டின் மாமிசங்களை வைத்து, அதுல பெரிய விஷயம் என்னன்னா, அந்த பலிப்பொருள் மேல தண்ணியை கவுத்திடுவாரு. 3 குடம் தண்ணி, அந்த பலிபீடத்தை சுத்தி தண்ணி, ஒரு வாய்க்கால் மாதிரி வெட்டி அதுலயும் தண்ணி. நார்மலா வந்து நெருப்பு பட்டாதான் எரியும், ஆனா தண்ணி ஊத்தினா எப்படி எரியும்? ஆனா அதுதான் வந்து அதோடைய முக்கிய அம்சமே. ஊத்தி என்ன பண்ணுவாருன்னா, கடவுளாகிய ஆண்டவரை துதிக்கும் போது வானத்திலிருந்து நெருப்பு வந்து பலிப்பொருளை மட்டும் பட்சிக்காது, அதுல இருக்கிற கல்லு மண்ணு சுத்தி இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் பற்றி செய்யும். இதை பார்த்த உடனே இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரே கடவுள் என்று ஆண்டவரை என்ன செய்வாங்கன்னா முழு மனதோடு ஏற்றுக்கொள்வார்கள். இருப்பது வந்து ஈசாயின் நம்பிக்கை மரம். எசாயா அதிகாரம் 11 கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் துளிக்கும், அதிலிருந்து வேர் விட்டு கிளை விளையும் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த துளிர் யார் என்றால் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கின்ற மெசியா. இந்த மரத்தை சுத்தி 24 படங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு படமும் அவருடைய அந்த மீட்பின் வரலாற்றை எடுத்துரைக்கும் வகையில் இது அமைந்திருக்கிறது. கடவுளின் படைப்பு முதல், அடுத்ததாக ஆதாம் ஏவாள், அடுத்ததாக ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, அடுத்ததாக மோசேயின் 10 கட்டளைகள், அடுத்ததாக யோசுவா, அவருடன் பணி செய்த ராகாபு, அடுத்ததாக தானியேல், ரூத், எஸ்தர் ராணி, மேலுமாக ஜெருசலேம் நகரம், அடுத்ததாக சம்மனசு வாக்குரைக்கிறது மரியாளுக்கு, மரியாள், யோசேப்பு, ஜோசப் என்று கடைசியாக இயேசுவின் பிறப்பு. நடுவில் இருக்கு பாத்தீங்களா, இயேசுவின் பிறப்பு. இதுல பாத்தீங்கன்னா 24 படிநிலைகள் இருக்கும். இதை கடந்துதான் கடவுளுடைய பிறப்பு இருக்கு. இந்த 24 படிநிலைகளும் மீட்பின் வரலாறை எடுத்துரைக்கும் முகமாக இந்த ஏசாயின் மரம் அமைந்துள்ளது. யோனா தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக நினைவே பட்டணத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நினைவே பட்டினம் செழிப்பும் செழுமையும் மிகுந்த நகரம், அதே நேரத்தில் பாவமும் சீர்கேடும் நிறைந்த நகரம். இந்த சீர்கேடோடு இருக்கின்ற அந்த மக்களை தண்டிக்க விரும்புகிறார் கடவுள். ஆனா அதுக்கு முன்னால ஒரு வார்னிங் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால அவர் தேர்ந்து கொண்ட இறைவாக்கினர் தான் யோனா. யோனா யார்? அவர் ஒரு இஸ்ரவேலர். அவர் யோனா என்றாலே புறா என்ற அர்த்தம். ஒரு தூதுரைக்கும் புறாவாக, இறைவாக்குரைக்கும் புறாவாக யோனாவை தேர்ந்தெடுத்து நினைவே மக்களை அடைந்து அவர்களுக்கு எச்சரிக்கை விடுங்கள் என்று கட்டளையிடுகிறார். ஆனா யோனாக்கு மனசே இல்ல. ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு ரொம்ப பயம். ஏன்னா எப்ப பார்த்தாலும் அந்த நினைவே பட்டண மக்களும் இஸ்ரேல் மக்களும் தொடர்ந்து போரிட்டு கொண்டிருப்பார்கள். ரெண்டாவது, ரொம்ப அவங்க பாவம் கரைப்பட்ட மக்களா இருக்கிறதுனால அவங்க கிட்ட போய் எடுத்துரைக்கிறது ஒரு விருப்பமும் இல்ல. என்ன பண்றாருன்னா, கடவுளின் கட்டளைக்கு மீறி நினைவே நகரத்திற்கு செல்லாமல் அதற்கு எதிர்தரிசையில் இருக்க தர்கீசு நகருக்கு செல்கிறார். கப்பல்ல ஏறிட்டாரு, நிம்மதியா போய் அந்த பேஸ்மெண்ட்ல போய் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. கடல் கொந்தளிக்கிறது, கடல் நீரெல்லாம் கப்பலுக்குள்ள வருது, மாலுமிகள் எல்லாம் தவிக்கிறாங்க. என்னடா அது, நல்லா இருந்த சீதோஷ்ண நிலை சட்டுன்னு மாறிடுச்சு. அவங்க என்ன பண்றாங்க, அந்த கப்பல் இருக்க சரக்கு பொருள் எல்லாம் வெளியில எடுத்து போடுறாங்க. ஆனா வந்து கொந்தளிப்பு அடங்கவே இல்லை, கடல் நீர் உள்ள வந்துகிட்டே இருக்கு. அப்ப அவங்க அவங்களோட தெய்வங்கள் எல்லாம் வணங்குறாங்க, எந்த பிரயோஜனமும் இல்ல. சீட்டு குலுக்கி பாக்குறாங்க. இதுல யாரோ ஒருத்தருடைய தவறான காரியத்தினாலதான் இந்த நிகழ்வு நடக்குது அவங்களுக்கு உணர்த்தப்படுகிறது. சீட்டு குலுக்கி போடும்போது யோனாவின் பெயர் அங்கு வருகிறது. யோனா எங்க இருக்காருன்னா, ஒரு பேஸ்மெண்ட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. தட்டி எழுப்பி, நீ ஏதாவது பிரேயர் பண்ணியா, இவ்வளவு கஷ்டப்படுறோமே. இல்ல அப்படின்னாரு. அப்ப நீ தயவு செய்து உன்னை நாங்க தண்ணியில போட்டுருவோம், ஒருத்தருடைய காரியத்தினால நீங்கள் எல்லாருடைய உயிர்களும் வரி போக போகுது, தண்ணியில தூக்கி போட போறேன்னு. அவரும் சரி, என்ன தண்ணியில போட்டுருங்கன்றாரு. தண்ணியில கடலை தூக்கி போட்டுருவாங்க. இந்த கடலை தூக்கி போடுறதா இந்த முதல் படம். கடலை தூக்கி போட்ட உடனே கொந்தளிப்பு அடங்கிரும், சீதோஷ்ண எல்லாம் சரியாயிரும். ஆனா நம்ம யோனா மட்டும் அப்படியே கடலுக்குள்ள இறங்கிட்டே இருப்பாரு.
நமக்கு அவ்வளவுதான், இதோட சாவுன்னு நினைக்கச்சுல என்னதான் ஆண்டவருடைய கட்டளையை மீறி இருந்தாலும் ஆண்டவர் அங்க ஒரு திமிங்கலத்தை அனுப்பி அவருடைய உயிரை காப்பாற்றுவார். திமிங்கிலம் யோனாவை முழுங்கியது. திமிங்கிலத்தின் வயிற்றில் ஒரு 3 நாட்கள் இருந்தார். ஏன் இந்த 3 நாட்கள் ஆண்டவர் வயிற்றுல வச்சிருந்தாருன்னா, அவர் அந்த 3 நாட்களும் தொடர்ந்து ஜெபித்தார். ஆண்டவரை நோக்கி கத்தி கதறி எழுதுவார். எப்பெல்லாம் ஜெபிக்க மனமில்லாதவர் இங்க வந்த உடனே ஆண்டவரே துணை என்று அந்த 3 நாட்கள் ஜெபித்ததுனால அவருக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் கிடைச்சது. கடைசியா 3 நாள் கழிச்சு திமிங்கிலம் அவரை கரையில் துப்பியது. இந்த இடத்துல ஆண்டவர் திரும்பி சொல்றாரு, என் கட்டளையை கீழ்ப்படின்னு. இப்ப அவருக்கு நல்ல மனசு வந்துருச்சு. என்ன சொல்றாரு, நேரா நினைவே நகரத்துக்கு போய் அந்த மக்களுக்கு எச்சரித்து மனமாறுங்கன்னு சொல்லி சில விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. சாக்குடை அணைங்க, சாம்பல் பூசுங்க, உண்ணா நோம்பு இருங்க, கதறி அழுது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்றாரு. மக்களும் அவருடைய சொல்லிக்கினங்க. அரசர் முதல் கொண்டு எல்லாரும் மன்னிப்பு கேட்ட உடனே ஆண்டவர் இரக்கமா இருந்து அவர்களை மன்னித்து நினைவே நகரத்தை காப்பாற்றுவார். இப்போ இது இந்த கேம் ஃபர்ஸ்ட் கேம் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுல மொத்தமா 12 வேர்ட்ஸ் இருக்கு. அவங்க என்ன பண்ணோம், இதை ரீட் பண்ணி இதோட ரெலவெண்டா எது இருக்கோ அதை இவங்க செலக்ட் பண்ணி இங்க எழுதணும். இப்போ சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஒன் கமாண்ட்மெண்ட் 4னா அவங்க இதுல ஆனர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர், அது இங்க 4ன்னு போடுவாங்க. அப்படியே எல்லாமே கண்டுபிடிச்சு அவங்க போடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கேம் இது 73 புக்ஸ் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட் மொத்தம் கம்பைனா இருக்கு. அவங்க என்ன பண்ணணும், நாங்க ஒரு ஷீட் காமிப்போம். அவங்க அது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்னா இதை டச் பண்ணுவாங்க, நியூ டெஸ்ட்மெண்ட்னா இது டச் பண்ணுவாங்க. அவங்க சப்போஸ் தப்பா டச் பண்ணிட்டாங்கன்னா அவுட் ஆயிடுவாங்க இந்த கேம். இது 10 பிளேக்ஸ் ஆஃப் ஈஜிப்ட். ஸோ இந்த 10 பிளேக்ஸ் ஆஃப் ஈஜிப்டை 1 மினிட்குள்ள நாங்க ஆர்டர் மாத்தி வச்சிருப்போம். கரெக்டா அந்த 10 பிளேக்ஸ் ஆஃப் ஈஜிப்டை கரெக்டா அவங்க ஆர்டர் பண்ணணும் 1 மினிட்குள்ள. இது 15 எமோஜிஸ் இருக்கு. இந்த ஒரு எமோஜியும் காம்பினேஷன் ஆஃப் எமோஜிஸா இருக்கு. இது ஒரு ப்ராஃபெட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெயின்போ, இங்க ஷிப் பெரிய போட்டு, அதுல அனிமல்ஸ் எல்லாம் கேதர் பண்ணாங்க. அப்ப யாரு இது? நோவா. இந்த மாதிரி நிறைய எமோஜிஸ் 15 எமோஜிஸ் இருக்கு. அதை வச்சு யாரு எந்த ப்ராஃபெட்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இது ஹேங்மேன் கேம். இது ஹேங்மேன் பேஸ்ட் ஆன் த பைபிள் பிளேஸ் கேம். இதுல என்ன பண்ணுவோம்னா, இது லாட் எடுக்கணும். அவங்க இதுல ரேண்டமா நம்பர்ஸ் இருக்கும். அந்த ஈச் அண்ட் எவ்ரி நம்பர் ரெப்ரசன்ட்ஸ் a place in this file. சோ இப்போ ஒருத்தவங்க 2 எடுக்கிறாங்கன்னா இங்க 2ல ஜெருசலேம்னு இருக்கு. சோ நாங்க என்ன பண்ணுவோம், அந்த ஜெருசலேமுக்கு நாங்க இங்க blank லைன்ஸ் கொடுத்து நார்மலா ஆடுற ஹேங்மேன் கேம் மாதிரி unless and until they find it, இது அவங்க ஃபுல்லா ஃபைண்ட் பண்ற மாதிரி நார்மல் ஹேங்மேன் கேம் மாதிரி இங்க விளையாடுவோம். சோ தட்ஸ் our game. Thank you. அனைவருக்கும் மதிய வணக்கம். சாந்தோம் பேராலயத்தில் விவிலிய கண்காட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். நான் 20வது வட்டத்தில் 39 சலேத் மதா அன்பியத்தின் தலைவர். எங்களுக்கு கொடுத்திருக்கிற டாபிக் ரெவல்யூஷன், திருவெளிப்பாட்டை பத்தி கொடுத்திருக்காங்க. திருவெளிப்பாட்டுல ஒரு 5 பாகம் எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆல்பா ஒமேகா, நானே முதலும் முடிவுமா இருக்கிறேன் என்ற ஒரு டாபிக்கும், ஆட்டுக்குட்டியின் சிம்மாசனம்ன்ற ஒரு டாபிக் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் புதிய எருசலேம், 7 முத்திரைகள். 7 முத்திரைகள்னா என்னன்னா, கடவுளுடைய படைப்புல 7 முத்திரைகள், அதை பத்தி நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கு கொடுத்திருக்காங்க. புதிய வானம் புதிய பூமி. புதிய வானம் புதிய பூமிங்கிறதுல எல்லா மிருகங்களும், சிங்கம் புலி எல்லாமே இயேசு எல்லாருமே சேர்ந்து ஒன்னா வாழற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் எங்களுக்கு கொடுத்துருக்க டாபிக். எங்களால முடிஞ்சதை நாங்க செஞ்சிருக்கோம், எஃபர்ட் போட்டிருக்கோம். இதுல ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி. 13வது வட்டம் மற்றும் 14வது வட்டம் சேர்ந்து இந்த காட்சி பொருளை நம்ம வைத்திருக்கிறோம். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றும் பொருட்டு இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் மகனாக பிறந்து அதற்கான ஞானஸ்தானம் பெற்று தேவையான அனைத்து மக்களுடைய நற்செய்திகளை பரப்பி தேவையான அனைத்து மக்களுக்கும் விடுதலை கொடுத்து, முக்கியமாக குருடனை குணப்படுத்துதல் மற்றும் காணாவூர் திருமணத்தில் புதுமைகள் நிறைவேற்றுதல், இந்த மாதிரி பல புதுமைகளை பெற்று நற்செய்திகளை பரப்பி எடுத்திருக்கிறார். இருந்தும் மற்றும் அதனுடைய இந்த கூடாரத்தினுடைய முக்கிய கான்செப்ட் எப்படின்னா, பிறப்பில் இருந்து அவர் உயிர் தெழுந்த வரைக்கும் இந்த ஒரு கூடாரத்தில் மட்டும் நீங்க காண முடியும். அதுவும் நற்செய்தி தெருவில் தான் இந்த ஒரு முழு பங்கையும் இதை காண முடியும். அதற்கான இந்த கிறிஸ்து பிறப்பு காட்சியை நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம்.
யோவான் ஞானஸ்தானம் பெறும் காட்சியை காட்சிப்படுத்தியிருக்கிறோம். புதுமைகள் செய்யும் காதலை காட்சிப்படுத்தியிருக்கிறோம். மேலும் மற்ற சகோதரி அவர்கள் பேசுவார்கள். இது நற்செய்தி தெரு எனப்படுகிற இந்த கான்செப்ட வட்டம் 14 அன்பியம் 26 இந்த பகுதி எடுத்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து இயேசுவின் பிறப்பும் இறப்பும் இது எங்கேயுமே ஒன்று சேர்ந்து யாருமே இதை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல நாங்க பண்ணியிருக்கோம். இப்ப சகோதரர் வந்து பிறப்பை பற்றி அவருடைய புதுமைகள் பற்றி சொன்னாரு. வாங்க அவருடைய ஊமைகளை பற்றி பார்ப்போம். அவர் வந்து மக்கள் கிட்ட பேசுறது பாத்தீங்கன்னா எல்லாமே ஓமைகள் வாயிலாக தான் பேசியிருக்காரு. ஏறக்குறைய ஒரு 50 ஓமைகளை அவர் வந்து மக்களுக்கு சொல்லியிருக்காரு. ஏன் ஓமைகள் வாயிலா பேசினார்னா மக்களுக்கு புரியக்கூடிய கான்செப்ட் அது. அவருடைய சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையில் சில பேருக்கு பிடிபடவில்லை. அதனால ஓமைகள் சொல்லிடுறாரு. விதைப்பவர் ஓமை. விதைப்பவர் ஓமை பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி விதைக்கிறாரு. சில விதைகள் வந்து வழி ஓரத்துல விழுது, சில விதைகள் மலைப்பாதையில் விழுது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுது. அப்ப அதோட விளைச்சல் பாத்தீங்கன்னா வழி ஓரத்துல விழுந்த விதைகள் வந்து வேர் சீக்கிரமா செத்து போகுது. மலையில வேற விதைகள் பாத்தீங்கன்னா நீர் இல்லாம வறண்டு போகுது. நல்ல நிலத்தில் பிறந்த ஓடப்பட்ட விதைகள் மட்டுமே 100 மடங்கு விளைச்சலை தருது. வந்து இந்த விதைகள் ஓமை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்துவ மக்களுக்கு 100% பொருந்தும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த விதைகள் மூலமா ஆண்டவர் இயேசு என்ன சொல்ல வந்தார்னா நம்மளுடைய விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்துறோன்றதுதான். 30 மடங்கா 60 மடங்கா இல்ல 100 மடங்கான்றது. 30 மடங்கு வெளிப்படுத்தக்கூடிய விசுவாசிகளாகவும் 60 மடங்கு விசுவாசிகளாகவும் யார் 100 மடங்கு விசுவாசிகளா இருக்காங்கன்றத நம்மை நாமே கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து ஊதாரி மைந்தன் ஓமை. இந்த ஊதாரி மைந்தன் ஓமையில பாத்தீங்கன்னா 2 மகன்கள் தந்தையிடம் சொத்துக்களை பிரித்து கொண்டு செல்கின்ற ஒரு மகன் ஊதாரித்தனமாக, அதாவது குடி, வேடிக்கை, மற்ற கேளிக்கைகளை பயன்படுத்தி தன் சொத்தை எல்லாம் இழந்துவிட்டு பன்றி மேய்ப்பவனாக பன்றிகள் தின்னும் அந்த தவிடை சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான். அதை தாண்டி அவனுடைய தவறை அவன் உணர்ந்து தன் தந்தையிடம் செல்லும் பொழுது என்னை அன்புடன் ஏற்றுக்கொள்வாரா என்று யோசித்து திரும்பி வருகிறான். திரும்பி வரும்போது அந்த தந்தையானவர் அந்த மகனை ரொம்ப அரவணைப்போட அன்போட அரவணைத்துக் கொள்கிறார். அது போலதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நாம் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் அந்த பாவத்தை எல்லாம் மன்னித்து அரவணைத்து ஏற்றுக்கொள்கிறார். நல்ல சமாரியன் ஓமையில ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் வந்து கல்வர்கள் கூட்டம் வந்து அடிச்சு போடுது. அடிச்சு போடுறப்போ பாத்தீங்கன்னா அந்த வழியா போற குருவும் ஒரு லேவியரும் கண்டும் காணாமல் போகின்றார்கள். ஒரு சமாரியனாக இருக்கின்ற ஒருவர் அந்த அடிப்பட்டவனுக்கு உதவி, நல்ல ஒரு மருத்துவத்தை பார்க்க உதவி செய்கிறார். நாம் எத்தனையோ விதங்களில் நேரங்களில் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உதவாமல் செல்கின்றோம். அந்த உதவி என்பது பண உதவி மட்டுமல்ல, உடல் உதவியாக இருக்கலாம், உடல் சார்ந்த உதவிகளாக இருக்கலாம். அந்த உதவி எப்படி கேட்கிறார்களோ அதன்படி செய்ய நாம் முன்வர வேண்டும். அடுத்து காணாமல் போன ஆடு ஓமையில பாத்தீங்கன்னா ஒரு 100 ஆடு இருக்கிற இடத்துல ஒரு ஆடு காணாம போகுது. அந்த ஒரு ஆட்டை தேடி அலைஞ்சு அந்த ஆடு மேய்ப்பவர் அந்த ஆட்டை கண்டவுடன் அவ்வளவு சந்தோஷமா வாரி அணைத்துக் கொள்கிறார். அதே போலதான் நம்ம கிறிஸ்தவ மக்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் ஒருவரும் பாவங்களுக்கு உட்பட்டு விலகி விடாதபடி நம்ம ஆண்டவர் நம்மை அரவணைத்துக் கொள்கிறார். கடைசி ரா உணவு. கடைசி ரா உணவு பாத்தீங்கன்னா ஆண்டவர் பாடுபட்டு அவர் வந்து இறந்து உயிர்த்த போகிறதுக்கு முன்னதினால் எல்லா அப்போஸ்தலர்களையும் 12 பேரையும் கூப்பிட்டு கடைசியாக உட்கார்ந்து சமபந்தியாக அப்பத்தை எடுத்து, இது என் உடல், இந்த திராட்சை ரசம் என் ரத்தம், இதை என் நினைவாக செய்யுங்கள் ஒரு உடன்படிக்கையை கொடுக்கிறார். அந்த உடன்படிக்கை தான் கடைசி ரா உணவு. இதனைதான் இதை 2000 வருஷங்களாக நாம் கடைபிடித்து வருகிறோம், பின்பற்றி வருகிறோம். இதனுடன் அவருடைய பாடுகளை பார்க்கும்போது ஏகப்பட்ட பாடுகளை அவர் சிலுவையில் அறையப்பட்டு சிலுவை மரணம் அடைகிறார். சிலுவை மரணம் அடையும் பொழுது அந்த சிலுவையானது இதற்கு முன்பு ஒரு அவமானத்தின் சின்னமாக இருந்திருக்கிறது. காரணம், இயேசு வாழ்ந்த காலத்தில் சிலுவையில் அறையப்படுபவர்கள் கல்வர்களாகவும் கொலையாளிகளாகவுமே இருப்பார்கள். இயேசு இந்த சிலுவையில் அறையப்பட்டு மரணம் அடைந்த பிறகுதான் அந்த சிலுவையானது
பரிசுத்த சிலுவையாக இன்று நாம் அதனை கொண்டாடுகிறோம். இந்த பரிசுத்த சிலுவைக்கு பிறகு இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுகிறார். இது மறைநூல் அறிஞர்கள் ஏற்கனவே கூறியிருந்தபடியே தாம் இறந்து 3ஆம் நாள் உயிர்த்து விழுந்து விட்டார். அங்கே நாம் செல்லும் பொழுது காலி கல்லறை இருக்கிறது. எந்த கல்லறையிலுமே காலியாக இருக்காது. ஒருவர் இறந்து இருக்கிறார் என்றால் அவருடைய உடல் கண்டிப்பாக அந்த கல்லறையில் இருக்க வேண்டும். ஆனால் இங்கே இயேசுவின் கல்லறையிலோ அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து விட்டார் என்ற மறைநூல் வாக்கு நிறைவேறியது. இது கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையும் விசுவாசத்தின் சாட்சியாக மாறி இருக்கிறது இந்த காலியான கல்லறை. எங்களுடைய நற்செய்தி தெரிவிற்குள் இதனை பார்த்து பயனடைந்த அனைவருக்கும் எங்கள் சாந்தோம் பேராலயத்தின் சார்பாகவும் 13வது வட்டம் 28வது அன்பியங்கள் மற்றும் 14வது வட்டம் 26வது அன்பியங்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பங்கு இறை மக்களுக்கு வணக்கம். இந்த விவிலிய டவுன் கண்காட்சியில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கூடாரத்தில் திருத்தூதர்கள் பணிகள், விவிலியத்தில் இருக்கின்ற திருத்தூதர்கள் பவுல் திருத்தூதர் பணிகள் பற்றிய கண்காட்சி. இதில் மிகவும் குறிப்பாக பெந்தகோஸ்தே நெருப்பு, பவுலின் நற்செய்தி பயணங்கள் மற்றும் பவுலின் சிறை கடிதங்கள், அதைத் தொடர்ந்து கப்பல் கவிழ்வு சுரங்கம், இவை அனைத்தும் இந்த 4 தலைப்புகளில் நாங்கள் அதற்கான அந்த தயாரிப்புகளை மேற்கொண்டு மேலும் அப்போஸ்தலர்களாகவும் வேடமிட்டு ஒரு அப்போஸ்தலர்களும் தாங்கள் என்ன பணியை மேற்கொண்டார்கள் என்பதை மிகவும் விளக்கமாக தெளிவாக விவிலியத்தில் கூறப்பட்டதை அறிந்து கொள்ளும் வகையில் எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். முதலாவதாக பவுலின் நற்செய்தி பயணத்தை கேட்போம். கிறிஸ்துவுக்கே புகழ். சவுல் அறிவில் சிறந்தவர், ஆனால் கிறிஸ்துவை அறியாதவர். அவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி வந்தார். ஒரு நாள் தமஸ்குக்கு சென்று கொண்டிருக்கும் வழியில் ஆண்டவர் அவருக்கு ஒளியின் வடிவில் தோன்றி, சவுலை நீ ஏன் துன்புறுத்துகிறாய் என்று கேட்டார். அப்போது சவுல் மனம் மாறினார். அனனியா என்பவரால் பார்வை பெற்றார். அன்று முதல் அவர் பவுல் என்று அழைக்க பெற்றார். அந்த நாள் முதல் கிறிஸ்துவாக தன் உயிரை அர்ப்பணித்து பல நற்செய்தி பயணங்களை மேற்கொண்டார். பல அற்புதங்களையும் செய்தார். துன்புறுத்தலுக்கும் உள்ளானார். பிறகு அவர் ஜெருசலேமில் கைது செய்யப்பட்டு ரோமுக்கு அழைத்து செல்லப்பட்டார். அழைத்து செல்லும் வழியில் ஒரு மால்டா எனும் ஒரு தீவில் புயல் கப்பல் கவிழ்ந்தது. ஆயினும் அவர் கடவுளிடமிருந்து வேண்டி அருளை பெற்று அனைவரும் உயிர் சேதம் இல்லாமல் காப்பாற்றினார். இப்போது நாம் சிறை கடிதங்கள் பற்றி காண்போம். சிறையிலிருந்து எழுதப்பட்ட புனித பவுலின் கடிதங்கள். ரோமாவில் சிறையில் 2 சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பொழுதும் புனித பவுல் அவர்களின் இதயம் சுதந்திரமாக தென்பட்டது. இதன் காரணம் தூய ஆவியால் அவருடைய இதயம் அருளப்பட்டதே. அதன் மூலம் பிறந்தன 4 கடிதங்கள்: எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர் மற்றும் பிலமோன். ஒவ்வொரு கடிதத்திலும் ஒவ்வொரு செய்தியை அவர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு தேவாலயத்திற்கும் தேவையான செய்தியையும் அவர் கொடுத்திருக்கிறார். பிலமோன் கடிதத்தில் குறிப்பாக அது தனிப்பட்ட முறையில் எழுதப்பட்ட கடிதம். அதில் ஓடி போன ஒனேசிமை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளும்படி அவர் எழுதியிருக்கிறார். மேலும் இவை சிறையிலிருந்து எழுதப்பட்டது. சிறை என்றாலே இருண்ட ஒரு இடத்தில் எழுதியிருந்தாலும் இவர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒளிர்மிகு விளக்காக ஒளிரச் செய்கின்றன. இதோ நம்முடன் புனித பவுல். I, Paul, an apostle of Christ, though I be called an apostle, I count myself least among the apostles, as unworthy and undeserving of salvation. Christ redeemed me. I love you all. Greet one another with a holy kiss. Be at peace with one another. Admonish one another. Be at peace at all times. I, Paul, write to you from prison. Remember my chains. பெந்தகோஸ்தே திருநாள். இயேசு உயிர் தெழுந்தது முதல் 50வது நாள் பெந்தகோஸ்தே திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இது தூய ஆவியால் அருள்பொழியப்பட்ட அப்போஸ்தலர்கள் இங்கிருக்கிறார்கள். அவர்கள் பேச கேட்போம். Avo tutti sono Bartolomeo Tete, tutti se pretese so irano nella mia onestà e fede, questa mia chiamata stello, io ti vedere i suoi insegnamenti, o via d'atmol, ritipolare la sua parola, via vitti possono onorarle. Credo che va fede che la verità possono cambiare il mondo.
नमस्कार सभी को। मैं पेतरुसुम यीशु का पगला शिष्य। मैं एक मछुआरा था, लेकिन यीशु ने मुझे लोगों का मछुआरा बनाया। मैंने यीशु से प्रेम किया, लेकिन डर के कारण 3 बार उन्हें नरकारा। मैंने रोया। अब यीशु ने मुझे अपनी महान प्रेम से चमक किया। यीशु ने कहा, तू वक्त चट्टानक, अब मैं इस चट्टान पर अपनी कलीसिया बनाऊंगा। எல்லாருக்கும் வணக்கம். நான் சீமோன், இயேசுவின் 12 சீடர்கள் ஒருவன். இயேசு என்னை பின்பற்றி அழைக்கும் முன் நான் மீனவராக இருந்தேன். அவரது நற்செய்தியின் மூலம் துணிவும் விசுவாசமும் கற்றுக்கொண்டேன். Hallo zusammen, ich bin Jakobs, ihr Sohn Zebedeus. Ich war einer der Anschauungen, die Jesus rief. Paul to my Deuteronomy of harness. It cloud and sign my heart. He scanned my liver and room smooth, say Jesus. Hello everyone, I am Mother Mary, the mother of Jesus. I trust God's plan and accept her will with faith. I support Jesus throughout his life and ministry. ನಮಸ್ಕಾರ ಹರಿಯರೇ, ನಾನು ಫಿಲಿಪ್. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ 12 ಶಿಷ್ಯರಲ್ಲಿ ನಾನು ಒಪ್ಪನ್. ನಾನು ನತಾಯನಿಗೆ ಬಾ ಬಂದು ಮಸಾಯಿ ಎನ್ನು ನೋಡು ಎಂದು ಕೇಳಿದನು. ಯೇಸುವಿಗೆ ಇತರರೊಡನೆ ಹಂಚಿಕೊಳ್ಳುವುದು ತುಂಬಾ ಇಷ್ಟ. ನಾನು ಯೇಸುವಿನನಿಗೆ ಕೇಳಿದನು, ಪ್ರಭು ನಮಗೆ ತಂದೆಯನ್ನು ತೋರಿಸು ಎಂಗು. ಯೇಸುವಿಗೆ ಇತರರೊಡನೆ ಹಂಚಿಕೊಳ್ಳುವುದು ತುಂಬಾ ಇಷ್ಟ. Hello everyone, I am Thomas, one of the disciples of Jesus. I did not believe that Jesus had risen from the dead, but when I saw Jesus, believed and said, my Lord and my God. I went to India to preach the good news, forgave my Bible verse. I was buried in his church. You can go there, pray and receive a God blessing. God bless you. எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் யோகன இயேசுவின் பிரிய சிஷியன். புருஷன் எடுத்தவரே, நான் இயேசுவின் ஒப்பம் உண்டானிருன்னு. இயேசு தன்ன அம்மையே என்னை நோக்கான் பரஞ்சிதன்னு. நான் யோகன సువిశేషగం ప్రత్యాచ ఉడయ పుస్తకం ఎలుది. నేను మత్తాయ యేసువారు నన్ను పిలిచిన పననన్ను స్వీకరించి వాడను. ఆయన నన్ను సూచారు మరియు నన్ను అనుసరించి అని చెప్పి నేను అన్ని విషయాలు విడిచిపెట్టినాను. మన ప్రతి రోజు విశ్వసనీయంగా యేసు అనుసదాం. அனைவரும் கண்காட்சியை பல அறிவுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு மேடையிலே நிறைய சம்பந்தமான திரைப்பட காட்சிகள் திரையிடப்பட்டு வருகிறது. அது மேடைகள். எனவே யாருக்கெல்லாம் இந்த திரைப்பட காட்சிகள் வேண்டுமோ உங்கள் சென்றை விரலி அதை கொண்டு வந்தீர்கள் உங்களுக்கு அந்த காட்சிகள் செய்யப்படும். Screening to be with you, please leave your friend right so that the dancer whose movies and video clippings are free. You can take your home and you can watch again. பதினெட்டாவது வட்டம் 33, 34, 35 ஆகிய அன்பியங்கள் சேர்ந்தது. அதாவது இன்று
திரு அவையின் மரபு பற்றி நான் சொல்ல போறேன். அதாவது இயேசு கிறிஸ்து நற்செய்தி அறிவிப்பதற்காக மனிதனாக பிறந்தார். அவர் மீட்பு பணி திட்டத்திற்காகவே மனிதனாக குழந்தை வடிவில் பிறந்து வளர்ந்து மக்களுக்கு நல்ல போதனைகள் அறிவுரைகள் எல்லாவற்றையும் செய்தார். அதன் வழியாக அவர் 12 சீடர்களை தேர்ந்து கொண்டார். 12 சீடர்களும் அந்த நற்செய்தியை அறிவிப்பதற்கு அவர்களும் எல்லா ஊர்களிலும் சென்று மறைசாட்சியாகவும் வேத சாட்சியாகவும் மறித்தார்கள். இதில் அதாவது இயேசு கிறிஸ்துவோடு இல்லாமல் ஸ்தேவான் முதல் இரத்த சாட்சியாக மறித்தார். புனித பவுல் அடிகளாரோடு இருந்தவர். புனித பவுல் அடிகளாரும் இரத்த சாட்சியாக மறித்தது. அவரும் இயேசு கிறிஸ்துவின் எதிரியாக இருந்தார். சவுல் பவுலாக மாறினார். இயேசு கிறிஸ்து அவரை தொட்டதனால். அடுத்தது புனித பீட்டர் அவர் முதல்ல திருச்சபையில் அவர்தான் தூண். முதல் திரு அவையில் பேதர் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து கையில அவர்தான், நீதான் இந்த பாறை, உண்மையில்தான் நான் திரு அவையை கட்டுவேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வாக்குப்படி அவர் நடந்து அவரை தலைக்கீழாக அவரே நான் சிலுவையில் அறையும் போது தலைக்கீழாக என்னை அடித்துக் கொள்ளுங்கள்னு சொல்லி அவர் தலைக்கீழாக மடித்தார். அடுத்தது 12 சீடர்களும் ஒவ்வொரு இடத்திலும் போய் அவங்களுடைய மறைபொறுப்பை நடத்திட்டு அவங்க இறந்துட்டாங்க. ஒவ்வொரு இடத்திலும் 3 இடத்தில் தான் முக்கியமாக ஜேம்ஸ் புனித யாகப்பர் அவருடைய கல்லறை ஸ்பெயின் நாட்டுல இருக்குது. 2வது ரோம் நாட்டுல புனித பேதருடைய ஆலயம். 3வது நம்முடைய சாந்தோம்ல புனித தோமையார் பேராலயம். அடுத்தபடியாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களை சாட்சியாக இயேசுவுக்கு சாட்சியாக சொல்லும் போது ஒவ்வொருத்தரையும் இந்த இருக்கு பாருங்க, இது ஒரு கிரவுண்டு. இந்த இதுல போட்டுடுவாங்க மக்களை கிறிஸ்துவுக்கு எதிராக செய்யறாங்கன்னு சொல்லி எதிராக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, மக்களை இதுல போட்டு வேத சாட்சிகளை சிங்கத்தின் வாயிலும் எபிரேய மொழியில அடுத்தபடியாக இந்த இதெல்லாம் நடத்துறதுக்கு நம்ம திருப்பலி முக்கியமானது. இந்த திருப்பலி முக்கியமான திரு அவை முக்கியமானதுக்கு முக்கிய காரணம் திருப்பலி. தினமும் திருப்பலியில் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உயிரோடும் உடலோடும் ஆன்மாவோடும் முழு ஆன்மாவோடும் அவர் நமக்கு வருகிறார். ஞானஸ்நானம் திருப்பலிக்கு பெற வேண்டும். பிறகு ஒவ்வொரு பெற்றுக்கொள்ள வேண்டும். நற்கருணையை பெற்றுக்கொள்வது. அடுத்தபடியாக பூசுதல். அடுத்தது திருமணம் அல்லது குற்றத்தை ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் நோய் பூசுதல். இதையும் நாம் திருச்சபையின் கட்டளைகள் திரு அவையின் அருள் சாதனங்கள் இதெல்லாம் நிறைவேற்ற வேண்டியது நமது உண்மையான கடமை. திருப்பலி தினமும் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் அவர் உயிர் விட்டதை நாம் நினைத்து இயேசுவோடு குருவோடு இணைந்து திருப்பலியை ஆற்றுவதுதான் முக்கியமான கருத்து. திருப்பலியில் நாம் முக்கியமாக பயன்பெற்று நாம் புது வாழ்வு வாழ நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்கிறோம். நன்றி.